Taste the Daily. அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வெள்ளத்தால் சுமார் 5000 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த உளுந்து, பாசி, மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். தமிழகம் முழுவதும் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள பி ஜெகவீரபுரம், கந்தசாமிபுரம், புது சென்னையாபுரம், மாதலாபுரம், பூதலாபுரம், சென்னம்பட்டி, துரைசாமிபுரம், குமரலிங்கம், மாவிலோடு, சின்னூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த ஆண்டு மானாவாரி நிலத்தில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், வெங்காயம், உளுந்து, பாசி, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் இங்கு நீர்வரத்து ஓடைகளை தூர்வாராதன் காரணமாக விளைநிலங்கள் முழுவதிலும் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது. திமுக ஆட்சியில் பணிபுரிந்து வரும் அதிகாரிகள் மெத்தன போக்கில் செயல்பட்டதன் காரணமாகவே இங்கு மழை வெள்ள நீர் விளைநிலங்களில் புகுந்ததாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் மக்களுக்காக செயல்படாமல் இருக்கும் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அமைச்சர் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீர்வரத்து ஓடைகளை முறையாக தூர்வார அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அப்பகுதி விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு பயிரிடப்பட்ட இன்சூரன்ஸ் கூட இந்த ஆண்டு வரவில்லை என்று குற்றச்சாட்டு கூறுகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமமூர்த்தி.